கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்கள் சகோதரியாக ஏஞ்சல் பாளையன் ஆண்டவருடைய வாக்குத்தத்த வசனம் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 122:7 உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக நம் குடும்பங்களுக்குள்ளாலே கடந்து வந்திருக்கிறார். இந்த ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள ஆண்டவருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற எங்கள் ஜீவனுள்ள தேவனே, இந்த நாளுக்கு ஆகுமே துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வாக்குத்தத்த வசனத்தை என்னுடைய குடும்பத்திலே ஆசீர்வதித்து தரும்படியாய் உம்முடைய பாதத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணிக்கிறேன். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலே நாம் பார்க்கும்போது உலகம் முழுவதும் சமாதானம் இல்லாதபடிக்கு, சுகம் இல்லாதபடிக்கு மக்கள் வேதனையோடு கண்ணீரோடு காணப்படுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுடைய அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இந்த சுகத்தையும் சமாதானத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நாம் விசுவாசிக்க வேண்டும். வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது அங்கு ஒரு சகோதரியை குறித்து சொல்லப்படுகிறது. அங்கு 5ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, உன் வேதனை நீங்கி சமாதானமாயிரு, சுகமாயிரு, சமாதானத்தோடு போய் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அது எந்த சகோதரிக்கு ஆண்டவர் அப்படி சொன்னார்? இந்த நாளிலே அநேகருடைய வாழ்க்கையிலே சமாதானம் இல்லை, சுகம் இல்லை. ஆனால் ஆண்டவர் அந்த மகளுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சுகத்தையும் கொடுக்கிறார். 12 வருடங்களாக பெரும்பாடுள்ள ஒரு சகோதரி, அநேக வைத்தியர்களினாலே குணமாக்க முடியாத ஒரு வியாதியோடு ஆண்டவரை தேடி வந்து விசுவாசத்தோடு அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறாள். அவளை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோடு போ, வேதனை நீங்கி சுகமாயிரு. ஆம் அருமையானவர்களே, இந்த நாளிலும் உங்களுடைய குடும்பங்களிலே நீங்கள் சமாதானம் இல்லாதபடிக்கு வேதனையோடு கண்ணீரோடு சரீரத்திலே பலகீனத்தோடு காணப்படுகிறீர்களா? கவலைப்படாதீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிற தேவன் சொல்லுகிறார், மகளே, சமாதானத்தை தருகிற தேவன் நான். உங்களுக்கு நான் சமாதானத்தை வைத்து போயிருக்கிறேன். உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை காட்டிலும் நான் கொடுக்கிற சமாதானம் மிகுதியாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அந்த சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் நாம் இன்றைக்கு உடைந்து போய் வேதனையோடு கண்ணீரோடு காணப்படுகிறோம். உடைந்து போனாயோ, உள்ளம் சோர்ந்து போனாயோ, உடைந்து போனாயோ, உள்ளம் சோர்ந்து போனாயோ, உன்னத குயவன் உன்னையும் அழைப்பார், உடைத்திட கொடுத்து விடு, உன்னை உடைத்திட கொடுத்து விடு. உடைந்து போய் நீங்கள் இருக்கலாம், கண்ணீரோடு சமாதானம் இல்லாதபடிக்கு வியாதியோடு வேதனையோடு நீங்கள் இருக்கலாம். சில வேளை எங்களுடைய குடும்பங்களுடைய பிள்ளைகளுக்கு அவனமான சூழ்நிலை இருக்கலாம், பெற்றோர்களுக்கு அவனமான சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் ஆண்டவரிடத்திலே உடைக்கும்படியாய் அர்ப்பணியுங்கள். ஆண்டவரே இயேசுவே என்று சொல்லி அவருடைய கரத்திலே உங்களை அர்ப்பணியுங்கள். நிச்சயமாகவே இந்த வாக்குத்தத்த வசனத்தை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். நாம் ஜெபிப்போமா? ஜெபம் பண்ணுவோம். ஒரு விஷயம் ஆண்டவருடைய கரத்திலே அர்ப்பணித்து அவரை நோக்கி பாருங்கள். ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, சமாதான காரணராகிய தேவன் நீர். ஆண்டவரே, சமாதான பிரபு நீர் அப்பா. ஆமாண்டவரே, இந்த நாளிலும் குடும்பங்களிலே சமாதானம் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகள், வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்துக்குள்ளாலே அர்ப்பணித்து செபிக்கிறோம். இந்த நாளிலே கொடுத்த வாக்குத்தத்த வசனம் மூலமாக உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதா என்ற வேத வசனத்தின் மூலமாக ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய கிருபை ஒவ்வொரு குடும்பங்களை சூழ்ந்து கொள்கிறதுக்காக நன்றி. இந்த வேளையிலும் இந்த வசனத்தை கேட்டு உம்முடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பரத்திலிருந்து ஆசீர்வதிக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய கரத்திலே முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு இரட்சகர் மூலம் ஜெபங்கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.